வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆல்ரெடி வீக் டேஸ் ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்டாக போயிட்டுருக்க லைஃப்பில் வீக் ஆஃப் அன்னைக்கு மட்டும் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி ட்ரிப் போகலான்னு நினைப்போம். அந்த மாதிரி நாங்கள் ஒன் டே ட்ரிப்பாக பிளான் பண்ணி ஆன்லைனில் போஸ் வெப்சைட்டில் புக் பண்ணிக்கிட்டோம். 3 பிளேசஸ் அக்கம்ப்ளிஷ்ட் வித் பிரேக்ஃபாஸ்ட், ஊத்தாப்பம், பூரி, இட்லி, தோசைன்னு இந்த மாதிரி அக்கம்ப்ளிஷ்மெண்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்களோட ஜர்னி கண்டினியூ ஆச்சு. நல்ல சீனரி எல்லாம் பார்த்துட்டே அந்த கிளைமேட்டுமே அன்றைக்கி செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் ஃபர்ஸ்ட் விசிட் பண்ண பிளேஸ் லேபாக்ஷி டெம்பிள். பெங்களூர்லேருந்து 120 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. அனந்தபூரில் லொக்கேட் ஆகியிருக்கு இந்த டெம்பிள். ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயே அந்த பிளேஸே வைப்ரண்ட்டாக இருக்குது. நல்லா சூதிங்காக அந்த பேர்ட்ஸ் சவுண்டும் அந்த பிளேஸுமே ரொம்ப அமைதியாக, ஆர்கிடெக்சர், அந்த ஸ்கல்ப்சர் ஒர்க் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ட்ரன்ஸில் அந்த வீரபத்ர சுவாமியோட ஸ்தம்பத்தில் ஆரம்பித்து கோவில்லையுமே தர்ஷனம் அன்றைக்கி நல்லா ஆச்சு. கூட்டமாக தான் இருந்துச்சு, பட் ஒரு லிங்கம் கிட்டேயுமே நல்லபடியாக தர்ஷனம் பார்த்துட்டு மெயினாக இங்கே 3 அதிசயம் இருக்குது. அது என்னென்னு லைனாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த நாகலிங்கம், ஒரே பெரிய அந்த பாறை மாதிரி இருக்க கல்லுலேயே நாகலிங்கம் இருக்குது. அதுக்கு அட்டாச்சாகவே இந்த சப்த கன்னிங்க, அதுக்கப்புறமா பிள்ளையாரையுமே அதே அந்த நாகலிங்கத்தோடைய அட்டாச்சாக வந்திருக்கு. கூடவே ஒரு லிங்கத்தையுமே நல்லா செதுக்கியிருந்தாங்க. இங்கே அடுத்து சர்ப்ரைஸ் ஆகிற விஷயம் என்னென்னா, இங்கே ஒரு ஃபூட் இருக்குது. அது வந்து நிறைய பேர் சீதா மாதாவோட ஃபூட்டுன்றாங்க, சிலர் ஆஞ்சநேயரோட ஃபூட்டுன்னு சொல்கிறாங்க. இது எந்த சீசனில் போனாலும், சம்மராக இருக்கலாம், வின்டராக இருக்கலாம், இல்லை ரெய்னி சீசனாக இருக்கலாம், வெட்டாகவே இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இங்கே இருக்க ஒரு ஸ்தம்பமுமே அப்படி செதுக்கியிருந்தாங்க. அண்ட் தேர்ட் சர்ப்ரைஸ் என்னென்னா, இங்கே வந்து 70 பில்லர்ஸ்க்கு மேலே இருக்குது. பட் இந்த பில்லர் வந்து ஹேங்கிங் பில்லர்னு சொல்கிறாங்க. என்னென்னா, கீழே ஒரு பேப்பரோ ஒரு கிளாத்தோ நம்ம இந்த பக்கம் விட்டு அந்த பக்கம் எடுக்கலாம், அவ்வளோ ஃப்ளோட்டிங்காக இருக்குது. வெளியே வந்தோடனே இந்த ஆஞ்சநேயரை பார்த்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நமக்கு ஏதாவது எனர்ஜெட்டிக்காக எடுத்து போகணும், இளநீரெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு நெக்ஸ்ட் பிளேஸ் விசிட் பண்ண கிளம்பியாச்சு. நிறைய ஸ்நாக்ஸ் ஷாப்ஸ் எல்லாம் ரோடெல்லாம் இருந்துகிட்டே இருந்துச்சு. மசாலா பூரி, பானிபூரி, கீரா, இந்த மாதிரி ஹெல்தி அண்ட் அன்ஹெல்தி எல்லாமே இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம தீம் பார்க் போயிட்டு வரும்போது வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இனி என்ட்ராக ஆரம்பித்தாச்சு. இங்கே வந்து மலைக்கு மேலே ஜட்டாயு இருக்குது, சுற்றியுமே கார்டனாக இருக்குது, நிறைய பிளான்ட்ஸ் இருந்துச்சு. நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக அன்றைக்கி டே இருக்கணும், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகணுன்னா இந்த மாதிரி பிளேசஸ்க்கு போகலாம். ஆனால் மலை மேலே இருக்குது, ஸ்டெப்ஸுமே கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டில் நல்லா இருந்துச்சு, ஆனால் போக போக தான் கொஞ்சம் டேஞ்சரஸாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. இங்கே இன்னொன்று என்னென்னா, இங்கே நம்ம போனோன்னா நம்மளை பார்த்து வரைஞ்சும் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு சிலர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இனி நம்ம வந்த வேலையை ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். அந்த டாப் வியூவில் அந்த ஈகிள், அதுக்கப்புறமா அந்த ஊர், அந்த கிளைமேட்டுக்கு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. அப்படியே அந்த கோவிலை பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த மலை மேலேருந்து நல்லா அப்படியே தெரிகிறாங்க அந்த வீரபத்ர சுவாமியோட கோபுரம். இனி ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்களும் நெக்ஸ்ட் பிளேஸுக்கு போகலான்னு சொல்லிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் ஒரு பேட் லக் என்னென்னா, அந்த பிளேஸுக்கு மேலே அந்த ஜட்டாயு இருக்க பிளேஸ்க்கு போகக்கூடாதுன்ற மாதிரி பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, கீழே வந்தால் ஹேண்ட்பேக்ஸ், கம்மல் இதெல்லாம் நிறையவே இருந்துச்சு. நம்ம எங்கே போனாலும் இந்த கம்மல் செக்ஷனை விட மாட்டோம். அந்த மாதிரி ஒரு சில கம்மலெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஷாப்பிங்கை முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. தேர்ட் பிளேஸ் தான், அங்கேயே லேபாக்ஷி டெம்பிள் பக்கமாகவே ஒரு பெரிய நந்தி ஸ்டாச்சு. ஃபுட்டு வந்து நம்ம கிளம்புறப்போ எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த நந்தி ஸ்டாச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலான்னு பிளான் பண்ணோம். அங்கே நந்தி ஸ்டாச்சு கிட்ட ஆப்போசிட்லேயே அந்த ஈகிளுமே நல்லா வியூவபுளாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்ருக்கிறதுக்குள்ளே கிளம்பலான்னு சொல்லிட்டு கைடெல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இனி நெக்ஸ்ட் சிக்பல்லாப்பூர் போனது ஆதியோகி விலாக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே டியூன், பை.